சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சால். திமுக கூட்டணி தொடர்ந்து உடைஞ்சுக்கிட்டே போற மாதிரி தெரியுது. நிறைய கட்சிகள் வெளியேற மாதிரி தெரியுது. ஆராசா அவர்கள் அறிவிங்க தலைவரை தனிச்சு நிக்க போறோம்னு அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் கூட்டணியே வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா சொல்றாரு. என்ன நடக்குது? நாங்களா யாரையும் போக மாட்டோன்னு தான் சொன்னார். இன்னைக்கு மதிப்புக்குரிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் சுதீஷ் அவர்களும் இன்னைக்கு முன்னாள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தது நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ தேமுதிக நாங்கள் திமுகவோட பயணிக்க தயாருங்கிறத அந்த ஆராசா நேற்று சொன்ன வார்த்தைக்கு பிறகு அவங்க அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அடுத்து மதிமுக சார்பாக 2 பேர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒருத்தர் சீர்காழி சேர்ந்தவர், இன்னொருத்தர் கடைநல்லூர் சார்ந்தவர். சீர்காழியை பொறுத்தளவில் திமுக ஸ்ட்ராங், அப்போவே ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங் சீர்காழி. அப்போ சீர்காழியில் வெற்றி பெற்ற உதயசூரில் வெற்றி பெற்றவர் இன்னைக்கு மதிமுகவில் இருந்து விலகல் என்ற செய்திகள் வருது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த களம்ங்கிறது ஆட்சி அதிகாரத்தை இழந்த திமுக, தோல்வியடைந்த திமுக கூட்டணி கட்சிகளை இழக்கிறது இயல்பான ஒன்றாட்டே மாறிப்போச்சு. இது ராகுல் காந்தி செய்த பச்சை துரோகம், அநாகரிக அரசியல், பச்சோந்தித்தன அரசியல், கேடுகட்ட கீழ்த்தரமான கேவலமான அரசியல். இந்த கேவலமான ராகுல் காந்திக்கு அரசியலுக்கு தமிழக மக்கள் இவர் விருதுநகர் மாணிக் தாகூர், இந்த ஜோதிமணி, இவங்களுக்கெல்லாம் மக்களவை தேர்தலில் அடிச்சு வரட்டுவாங்கிறது நான் உறுதியாக நம்புறேன். ரொம்ப கேடுகட்ட ஒரு அரசியலை பண்ணாங்க. நீங்க ஸ்டாலினை நம்பி ஜெயித்தீங்க, அப்ப நீங்க அப்படிதான் இருக்கணும். பட் ஆட்சி அமையணுமா? நீங்களும் ஸ்டாலினும் தோத்துருக்கீங்க, திமுகவும் நீங்களும் சேர்ந்து தோத்து போனீங்க. தோத்து போன நீங்க எப்படி அமைச்சரவையில் போய் சேர முடியும்? அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சியை ஆதரிச்சு தோத்து போயிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி 5 வருஷத்துக்கு முன்னே ஆட்சி இழந்தவர். அவர் ஒரு 53 இடங்கள்ல ஜெயித்திருக்கிறாரு. 53 எஸ் 47 6 53, அதுல 47 அவரே ஜெயித்திருக்கிறார். திமுக அணி ஆட்சி இழக்கிறதுக்கு காரணம், இந்த காங்கிரஸ் எக்கச்சக்க இடத்துல தோக்கிறதுக்கு காரணம் விஜயோட 108, எடப்பாடியோட 47 + 6 53. அப்போ விஜய்க்கு 108, எடப்பாடிக்கு 47 சேர்ந்து ஆட்சி அமைப்பதுதான் நியாயம், தர்மம், முறையானது, நேர்மையானது. அரசியல் அநாகரிகம், அயோக்கியத்தனம் தான் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு தாவேக ஆட்சி அமைக்கிறது. இது மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கான். மக்கள் இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவோம். நான் இதுல மாறுபட்ட கருத்தே எனக்கு இல்லை. நீங்க இது முறைகேடான அமைஞ்ச ஒரு அரசுங்கிறதா என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்து. ஓகே, இந்த முறைகேட்டில் திமுக பாதிக்கப்படுது. அதுல அவங்க கூட ஆள்வது நிற்கிறது தேமுதிக நிற்கிறாங்க, மதிமுக ஒரு எம்எல்ஏ நிற்கிறாங்க. மீதி மதிமுக எல்லாம் தாவேக கூட பேருவாங்க. இந்த அரசியல் ஒரு அநாகரிக, ஒரு முறையற்ற, நேர்மையற்ற ஒரு அரசியல். நீங்க தோக்கடிச்சது எடப்பாடி முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும், விஜய் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும். அவங்க தோக்கடிச்சது காங்கிரஸுக்கு 5 சீட்டு தவிர மற்ற சீட்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அவங்க பிசிகாவுக்கு 6 சீட்டை காலி பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டை காலி பண்ணிட்டாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. அப்போ ஆட்சி அமைச்சிருக்க வேண்டியது விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் தான் அமைச்சிருக்கணும். இது இப்படி அமைஞ்சா மோடிக்கு ஒரு லாபம் வந்துடும். நியாயமான முறையில், தர்மமான முறையில் நடந்தா மோடிக்கு லாபம் வந்துடும். அதனால இது வரக்கூடாதுன்னு ராகுல் காந்தி ஒரு அநீதிய, ஒரு துரோகத்தை ஸ்டாலினுக்கு பண்ணி, அதே துரோகத்தை முஸ்லீம் லீக் தேசிய தலைமையை பண்ண வச்சு, கம்யூனிஸ்ட் தேசிய தலைமையை பண்ண வச்சு, அதே வேலையை விடுதலை சிறுத்தைகளும் பண்ணி ஒரு அரசியல், ஒரு எவ்வித தர்ம நியாயம் மற்ற ஒரு அரசு இவங்களை உள்ளடக்கி போர் பார்ட்டி பொசிஷன் கவர்மெண்டா நடந்துச்சுன்னா, இதை விட விஜய் 5 நிமிஷம் பேசினேன் தோக்கடிச்சிட்டேன்னு சொன்னா, நீங்க இன்னும் நல்லா பேசி 148 சீட்டு வாங்க, தனிச்சே நின்று நீங்க டிசொல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். என்னை பொறுத்தவரை 144 வந்ததுமே இந்த மாதிரி ஒரு அரசு அமைக்க எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு நான் அரசு அமைக்கணுமா?
நான் தீய சக்தின்னு சொன்னவங்களை நம்பி எம்எல்ஏ ஆனவங்களை வச்சு நான் அரசு அமைக்கணுமா? இது எனக்கு பிற்காலத்தில் கேடு தான் கொடுக்கும், ஏன்னா என்னோட இமேஜுக்கு ஒரு பங்கத்தை தான் கொடுக்கும், என் புகழுக்கு களங்கத்தை கொடுக்கும். எனக்கு தேவையில்லை. நானே மக்களை சந்தித்து நான் எதிர்பாராத சூழ்நிலையில 35 வந்தவன் கூட்டணி கட்சிகளை வச்சு நான் 144 மெம்பர் பெற்றனா, இதையும் தாண்டி தாவேக்கா மட்டுமே பெறும்னு அவர் ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி டிசால்வ் பண்ணிட்டு தெளிவாக போயிருக்கணும். அது நான் இன்றளவு நான் அது ஒரு ராங் மூவ், ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் அல்லங்கிறத நான் கடுமையாக குற்றச்சாட்டுறேன். இதற்கான பதிலை காங்கிரஸும் அந்த தப்பு செய்தவங்களும் மக்களவை தேர்தலில் மக்கள் மத்தியில் தண்டனைக்குள்ளாவாங்கன்னு நான் கருதுறேன். மக்கள் எல்லாமே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னா, என்னோட கருத்து வெளிப்படையாக நான் தெரிவிக்கணும்னா, நீங்கள் இப்படி ஒரு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டு அதில் நீங்கள் 5 நிமிஷம் பேசுனேன், ஸ்டாலினை தோக்கடிச்சு பேசுகிறலாம் அர்த்தமே இல்லை, மீனிங்லெஸ். அது ஒரு அர்த்தமற்ற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லீடராட்டு நீங்கள் எமர்ஜாயி வாங்க, டிசல்யூஷனை ரெக்கம் பண்ணிட்டு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் ஊழல் அற்ற அரசு கொடுக்குறீங்கன்னு வேம்பு சிறிதரை பாராட்டிட்டார். ஒரு தொழிலதிபர், அவருக்கு உங்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நீங்கள் அவர் இலவசமாக கொடுக்கக்கூடிய கல்விக்கு நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் லைசன்ஸ் அதிலெல்லாம் காசு வாங்கலைங்கிறக்கா வேம்பு சிறிதர் உங்களை பாராட்டி இருக்கிறாரு. அப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிடலன்னு பல இதுகள்லையும் சொல்கிறாங்க. புல்டர்ஸ் இது சொல்கிறாங்க, இது தென் பத்திரப்பதிவுத்துறையில் சொல்கிறாங்க, கல்வித்துறையில் சொல்கிறாங்க. பாராட்டுறோம், நம்ம இதை தொடரணும் நிலைக்கணுங்கிற பாராட்டுறோம். அதை விட இந்த நல்ல இமேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் துரோகத்தால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சியிலிருந்து தோற்கடிக்கப்பட்ட கட்சியிலிருந்து விட்டகுறை தொட்டக்கரையா 4ல் 1 5ல் 1 வந்த துண்டுகளை வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சுக்கிட்டு, அது ஸ்டாலின் முதல்வராக சொல்லி உங்களை ஆட்சி அமைக்க வைக்கக்கூடிய உங்கள் அவமானத்திலிருந்து தப்பி நீங்கள் உங்கள் புகழை காக்கக்கூடிய அளவுக்கு, உங்கள் செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஹெக்டே என்டிஆர் பாணியில் மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நீங்கள் போகிறத உண்மையிலே நடுநிலையாளர்கள் பாராட்டுவாங்க, வரவேற்பாங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த ஸ்டாலினை தனிமைப்படுத்துகிறேன் அதை படுத்துகிறேன்னு சொன்னால் அது இன்னும் வர நாட்கள்லே விஜய்க்கு இமேஜை ரொம்ப அசிங்கப்படுத்தும், கேவலப்படுத்தும். அது வீரபாண்டியன் அவர் 5ல் 2 ஜெயித்துக்கிட்டு இந்த அரசே தன்னரசுங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவர் தளி ராமச்சந்திரன் அவர் தான் எல்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரி பேசுகிறார். 2 எம்எல்ஏல ஒருத்தர், அவருக்கு அமைச்சரவை இல்லைங்கிற எண்ணம் இருக்கலாம். தென் திருமாவளவன் ஸ்டாலின் விஷயத்தில் உங்களை அடிச்சிட்டாரு. நீங்கள் யார் தேவையான ஆட்சி நடத்துறீங்களோ அவரே ஸ்டாலின் விஷயத்தில் உங்களை அடிச்சிடுறாரு. முத்தரசன், அவருக்கும் பாண்டியனுக்கும் என்ன பிரச்சனையோ யாரு பிரச்சனையோ தெரியாது, முத்தரசன் போட்டு வெளுத்து எடுத்துட்டாரு. தென் சுப்பாராயன் கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் கவுண்டர், எடப்பாடி வர முடியல அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. சொன்னாலும் கூட அவர் சொல்ல கருத்து நியாயமாங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஜோதிமணி ஹார்ட் ஸ்டேட்டிங்கை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க, எடப்பாடிக்காரன் சொல்கிறாங்கன்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது ஒரு லாபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டவர் மேபி சொல்கிற கருத்தில் நியாயம் இருக்குது. அப்போ உங்களுக்கு எதிராட்டு உங்கள் அமைச்சர்களில் 2 அமைச்சரை வச்சிருக்கக்கூடிய கட்சி எம்பிஏ உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே முஸ்லீம் லீக் யாருன்னு இதுவரை பேசலை. ஆனால் அவங்க முஸ்லீம் இடஒதுக்கீட்டு 5 விழுக்காடு உயர்த்தினுங்கிறாங்க. அது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது புள்ளி உரங்கள் இல்லாமல் செய்யக்கூடாது. பட் முஸ்லீமுக்கு செய்யக்கூடாதுன்னு அநியாயமாக நான் சொல்ல மாட்டேன். 3 விழுக்காடு கலைஞர் கொடுத்தனால தான் போலீஸ் துறையில் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயர்கள் கான்ஸ்டபிள் இந்த ஏரியாவிலாம் இருக்கிறாங்கிறத நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் மாநாடு, எல்லாருக்கும் அந்த பிரதித்துவம் வேணும்னு. பட் நீங்கள் இந்து நாடார்கள், இந்து யாதவர்கள், இந்து உடையார்கள் இவங்களை பாதிக்கூடிய அளவில் பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடை ஏற்றுக்கிறத சும்மா உயர்த்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனிவே எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு 4 கட்சி கூட்டணி ஆட்சியாக தான் நீங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கு, விஜய் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதிகாரத்தை நோக்கி ஸ்டாலின்கிட்ட இருந்து சில ஆட்கள் விஜய்கிட்ட வராங்க, மதிமுக வந்துடுவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாலின் முதல்வர்னு வந்த ஆளுங்களை வச்சு ஆட்சி அமைக்கணுமாங்கிறத உங்கள் மனச்சாட்சிப்படி உங்கள் செல்வாக்கை நீங்கள் 5 நிமிஷம் பேசுனதுக்கு அப்பாவை காணலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஒரு 70% தோற்று 20% ஜெயித்து எடுத்து வந்தவங்களை வச்சு ஆட்சியை காப்பாற்றணுமா? அப்படி ஒரு பதவி உங்களுக்கு தேவையாங்கிறத தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தான் யோசிக்கணும். டே 1லேருந்து நான் இதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இட் இஸ் அப் டு
விஜய் டு டேக் கால். நான் சொல்றது சரிங்கிற மாதிரி தான் விஜய் கான்சியஸ் படி யோசிப்பாருன்னு கருதுறேன். பட் கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எனிவே இந்த அதிகாரம் தான் வந்து திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளை வந்து ஒன்னா திமுக விட்டு ஓட வைக்குதுங்கிறது என்னோட கருத்து. மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவு. கண்டிப்பா ஒரு கூட்டணி கட்சி வெளியேறது பின்னடைவு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மதிமுகவை பொறுத்தளவுல திமுக வந்து 4 எம்எல்ஏ தானே கொடுத்தாங்க, 4 உதயசூரியன்ல தான் கொடுத்தாங்க. 1.1 ஒரு எம்பி தான் கொடுத்தாங்க. ஸோ இது மதிமுக திமுக உறவுங்கிறது வந்து ஒரு லெவல்ல 6 விழுக்காடு ஓட்டு அண்ணன் வைகோ எடுத்திருந்தாரு, 5.9. ஆனால் கலைஞர் 5 சீட்டு தான் கொடுத்தாரு. ஆனால் ராமதாஸுக்கு வந்து வைகோ வாழப்பாடி ராமதாசன் எடுத்ததுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் இதை பண்ணி கொடுத்ததே நான் தான். அன்னைக்குள்ள சூழல் நம்ம அன்னைக்கு சொன்னோம், ஜெயலலிதாமையார்கிட்ட ராமதாஸ் சோசியல் ஃபோல்ஸு அது அதிகம் கொடுங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு 4 நிறுத்த வேண்டிய ராமதாஸை 5 சீட்டாக கொடுத்தாரு. வாழப்பாடிக்கும் இலவச அனுப்பா 1 கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி 6 விழுக்காடு எடுத்த அண்ணன் வைகோவுக்கு வந்து ஜாஸ்தி கொடுத்துருக்கணும். அப்போவே 98லேயே ஜாஸ்தி கொடுத்துருக்கணும். அந்த இடத்துக்குள்ள வந்து ஜெயலலிதா வந்து ராமதாஸுக்கு கீழே வச்சு 5 சீட்டாட்ட ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மதிமுகவோட அந்த பாதிப்பு 98ல இருந்தே தொடர ஆரம்பிச்சிட்டு, அதற்கு பிறகு 99ல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாமகவுக்கு 8+1 கொடுத்துட்டாங்க. மதிமுக கூட்டணியில வேண்டாங்கிற மாதிரி கலைஞர் முடிவு பண்ணிட்டார். அப்புறம் இலக்கணி செஞ்சு தலையிட்டு எங்க சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஓரளவு பஞ்சாயத்து முடிஞ்சு 99 கூட்டணி வந்தாப்புல. அதுக்கு பிறகு 2004ல் திருச்சி அல்லது பொள்ளாச்சி அணி போட்டு கண்ணப்பனா எல்ஜி அணி போட்டு இது பண்ண வைகோ வந்து அண்ணன் ஜெயிலில் இருந்து அண்ணன் கலைஞரே முடிவு பண்ணுன்னு சொல்ல அந்த பஞ்சாயத்து ஓடிச்சு. இதுக்கிடையில் 2001ல் கூட்டணியில் இருக்க முடியாத நிலைமை வந்தது. அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு கூட்டணி அதிமுக சைடு வைகோ வர சூழல் வந்துடுச்சு. ஸோ மதிமுகவும் திமுகவும் சந்தர்ப்பம் காரணமாட்டு 99ல் நின்னாலும் 2001ல் நிற்கல, தனிச்சு நின்றுட்டார் வைகோ. 2004ல் நின்னாலும் 2006ல் நிற்கல. இப்படி போய் கடைசியா ஏதோ மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு 2021ல் நின்னாங்க. அதுக்கு பிறகு 24லேயே அந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு சீட்டுன்னு ஆயிட்டு கடைசியில் 26லேயே நின்றுட்டாங்க. ஏன்னா 26ல் வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, மதசார்பற்ற கட்சிகளுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. இதான் பாயிண்ட்டுங்க, ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இதுதான். அன்னைக்கு வந்து மதசார்பற்ற கட்சிகளுக்கு ஆப்ஷன் இல்லை, இன்னைக்கு மதசார்பற்ற கட்சிகளுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துட்டாப்புல. ஸோ அவங்க வந்து விஜயை நோக்கி நகர்றாங்க. தோல்வியடைந்த அதிகாரத்தை இழந்த ஸ்டாலினை விட்டு விலகி செல்றாங்க. 2 ரீசன், தோல்வி அடைஞ்சதும் அதிகாரத்தை இழந்ததும், இந்த 2 தான் ரீசன்ஸ். வைகோ சொல்ற நிறைய அவமானங்களை செஞ்சிட்டோம். கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு, இன்னும் ஒரு முடிஞ்சு போற நிலைமையில இருந்த கட்சிக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. இதெல்லாம் எங்களுக்கு பெருத்த அவமானங்கள். நிறைய இது மாதிரி தாங்கிட்டே இருந்திருக்கோம். அதுதான் அந்த திமுகவினுடைய சில நிகழ்வுகளும் காரணம். இது முடிவெடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பவே ராமதாஸுக்கு 4% தான் இருந்தது, ராமதாஸுக்கும் வாழப்பாடி ராமமூர்த்திக்கும். ஆனா அவங்களுக்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டது. வைகோவுக்கு அதன்படி பார்த்தா 7 அல்லது 8 இடம் கொடுக்கப்பட்டிருக்கணும், 5 இடம் தான் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அவமானம் அல்லது குறை மதிப்பீடு அல்லது வேற ஆப்ஷன் இல்லாம டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து ட்ரீட் பண்றது மதிமுகவுக்கு 98லேயே உருவாயிடுச்சு. இதான் உண்மை நிலைமை. காரணம், நீங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். ஒரு தோல்வியிலே டக்குன்னு ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி புதுக்கோட்டையில் நல்ல ஓட்டு எடுத்தீங்க நீங்க, ஜெயலலிதா எமர்ஜி ஆயிட்டாங்க. உடனே டக்குன்னு ஆண்டி கலைஞர்னு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போயிட்டீங்க. அப்போ ஆண்டி கலைஞர் நீங்க பண்ணுவீங்க, உங்களுக்கு வேற வழி இல்லை, கொடுக்கறத வாங்கிப்பீங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து திமுகவிலையும் நிற்கலாம், நம்மகிட்டே நிற்கலாம், இங்கேயும் காட்டி அங்கேயும் காட்டி பேரம் பேசுவாரு. அப்போ அவருக்கு அவரை விட்டுறக்கூடாது, விட்டா அவரு திமுக போயிடுவாரு. வைகோ விட்டாலும் திமுக போயிட மாட்டாரு. அவரு ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணல. இந்த சூழ்நிலையில தான் நம்ம
2006ஆம் ஆண்டு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு அண்ணனை வைகோ அண்ணன் நான் பேசி பார்த்தேன். அது இன்னைக்கு 35 சீட்டு வாங்கினார். அப்போ நல்ல சீட்டு வாங்கியிருக்கலாம், பட் 35 சீட்டு வாங்கினார். சாய் வித் சித்ரா லட்சுமணன் பேட்டியில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அப்போது இவர் அதிமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுவாரோன்னு கலைஞர் பதறிட்டார். உடனே 25 சீட்டு தாரான்னாரு. கடைசியாக 35 சீட்டில் அதிமுக அலைன்ஸ் போனாப்புல. ஸோ இங்கே சீட்டு கொடுக்கறது குறைக்கிறதெல்லாம் ஆப்ஷனை பொறுத்து தான். தேமுதிகவுக்கு பாஜக ஆப்ஷன் இருந்தது. பாஜகவில் தேமுதிக வேணும்னு டெல்லியில் உள்ள உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாஜகவை சேர்ந்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களை எங்கே கொண்டு வரணும்னா 10-1 கொடுத்து தான் தீரணும். இப்போ ராமதாஸுக்கு ஆப்ஷன் இருந்ததுனால 5-5 தான் வைகோவும் ராமதாஸும் நின்னாங்க. ஆனால் 99 ராமதாஸ் 8+1 போயிட்டார். 8க்கு போயிட்டார். வைகோ உள்ளதும் குறைஞ்சி போச்சு. மூப்பனார் அங்கேயும் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணதுனால 30 MP வரை ஜெயலலிதாட்ட வாங்கிட்டாங்க. 1-2 இல்லை, மைனர் பார்ட்னர் ஆகிட்டாங்க. கலைஞர்கிட்ட மக்களவை நடக்கும்போது மட்டும் 20 MP வாங்கிட்டாங்க 98ஆம் ஆண்டு. ஸோ இங்கே ஆப்ஷன் வச்சு தான் அந்த சீட் எண்ணிக்கை உயர்த்தப்படுது. நீங்கள் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணாதான் சீட் எண்ணிக்கை கிடைக்கும். அதனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு எவ்வளவு இதாட்டு விஜய்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறானோ அதே ஸ்டேட்மெண்ட்டை மு க ஸ்டாலினுக்கும் கொடுக்குறாப்புல. அப்போ எனக்கு திமுக ஆப்ஷன் இருக்கு. நான் திமுகவை நம்பி 19 ஜெயித்திருக்கிறேன், 24 ஜெயித்திருக்கிறேன். விஜய் சரியா இல்லைன்னா மந்திரி சபை இருக்கு, இல்லை 2 மந்திரியும் வாரான், இல்லை விஜய்கிட்டே இருக்கிறான், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ஸ்டாலின் கூட்டணி போயிடுவோம். என்ன அரசியல் பண்றாங்க? ஸ்டாலின் கூட்ட அந்த எக்ஸ்தல பதிவையும் விஜய் கூட்ட எக்ஸ்தல பதிவையும் கொடுங்க, ஒரே மாதிரிலாம் இருக்கு. அதைத்தான் நியூஸ் கிண்டல் பண்றான். நீங்க எல்லாமே ராகுல் காந்திக்கு ஆட்கள், எல்லாமே ஒரே அணியில் நிற்க போறீங்க, நாங்க தான் மாற்றுங்கிறான் அதிமுக. நியூஸ் போட்டு கிண்டல் பண்ணியிருந்தான் பஞ்சிங்கல்ல. தாவேகா, திமுக, காங்கிரஸ் எல்லாம் ஒரே கூட்டணி. ஸோ இதுல என்ன கான்செப்ட்னா, ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி காங்கிரஸ்காரன் விஜய் கிட்ட 15-20 பேரம் பேச இருக்கிறான். எனக்கு திமுக ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் வைகோ புரியணும், அண்ணன் முழுக்க திமுக போச்சிருவார், மொத்தமா போச்சிருவாரு. அப்புறம் விஜய்க்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தானே. ஒருவேளை விஜய் புதிய தலைவர் வார்த்தை கொடுத்தா காப்பாற்றலாம், அண்ணனுக்குள்ள மரியாதையை காப்பாற்றலாம். நான் மதிமுகவுக்கு விஜய் எப்போ ராஜ்யசபா வருதோ அண்ணன் வைகோக்கு ராஜ்யசபாவோட கொடுக்கலாம். அது விஜய்க்கு மெக்னானிமிட்டியை பொறுத்து இருக்குது. பட் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இல்லையே. உங்களுக்கு நீங்க தான் திமுக ஆப்ஷனை மொத்தமா முடிச்சு கட்டிடுவீங்களே. அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்போ நம்ம ஒரு கட்டத்துல ராமதாஸுக்காக அண்ணன் வைகோ ஆப்ஷனை வைகோ பார்கெனிங்க 98ல் குறைச்ச வேணாம். உண்மை அது. அண்ணனுக்கும் தெரியும், டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும். டாக்டர் ஐயா அதுக்கு எனக்கு நன்றி உணர்வை காட்டலைங்கிறது வேற விஷயம். நம்ம அவரால் புகழ் பெற்றோம்னு அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி ராமதாஸோட அரசியலையே அண்ணன் செய்தாதான் ராமதாஸை பலகீனப்படுத்த முடியும்னு நாம 2006 பண்ணும்போது அது மதிமுக பார்க்கிறீங்க 35 சீட்டு கொண்டு போச்சு. ஸோ நீங்க திமுக ஆப்ஷனை முழுக்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எப்படி விஜய் கிட்ட பார்கெயின் பண்ணிக்கிடுவீங்க? மீண்டும் சொல்றேன், விஜய் பெருந்தன்மையா அண்ணன் வைகோக்கு ராஜ்யசபா கொடுத்தா நானே விஜயை பாராட்டுறேன். எனக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தகுதியானவர் தான் அதுக்கு. பட் உங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆப்ஷன் என்ன இருக்கு? விஜய் உங்களை டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரா ட்ரீட் பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்க எமோஷனலா போறீங்க. வைகோ அண்ணன் எமோஷனலா போறாரு. அரசியல்ல எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு போனோம். பெருஞ்சர் அண்ணா மேலை நாட்டு அறிஞர் சொல்லி பெருஞ்சர் அண்ணா சொன்னது தானே. அப்போ நீங்க எமோஷனலா நீங்க திமுகவை இப்போ திமுக கூட ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு நீங்க பண்றீங்க. அப்போ இது சரியான அரசியல் இல்லையே. அப்போ திமுக ஆப்ஷனை தனிச்சு போட்டின்னு சொன்னாலும் உடனே பிரேமலதா அம்மையாரும் இவர் சுதீஷும் போய் டிஎம்கே கூட தான் நாங்கள் ஏற்பண்ணி காட்டி ரொம்ப ஸ்டெபனா நிற்கிறது சரியான பொலிட்டிக்ஸா? திமுகவை கடுமையாக விமர்சிக்கிட்டு கோபதாபத்தை காட்டிக்கிட்டு விஜய் விட்டா வேற ஆப்ஷனே இல்லைன்னு போறது சரியான பொலிட்டிக்ஸா? இல்லை, அண்ணன் யோசிக்கணும். அதுதான் நான் அண்ணனோட வெல்பிஷர் தான். ஒரு கட்டத்தில் கராத்தே செல்வின் உட்பட 12 பேரை தடாவில் புக் பண்ணதை
ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு ஒரு சகோதர தடவில் இருக்கும்போது அண்ணன் வரவேற்றாருங்கிறதுக்காக எங்கள் ஊரில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள என்னோட நாடார் சமூக சகோதரர்கள் சிவபாலன் எல்லாம் எடுத்தாலே அந்த பொலிட்டிக்ஸ் தான் பேசுவானுங்க. நான் இந்துத்துவ பொலிட்டிக்ஸ்லாம் இருப்பேன். இங்கே இவர் டிஆர் மோகன், அந்த சிஎஸ்ஐ டைசிஸ் எல்லாம் பெரிய ஆளு மோகன், அவர் சிவபாலன், இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த கோஷ்டிகள் எல்லாமே வைகோவை நம்ம இது பண்ணக்கூடாது, செல்வின் தடாவா ஆதரிச்சிட்டாருங்கிற லெவலில் ஒரு கட்டத்துக்குள்ள நாமளே அண்ணனுக்கு எதிரான அந்த அரசியலை பண்ணணும். 96ல் பாமக மதிமுக கூட்டணி வரதுக்கு செஞ்சி ராமச்சந்திரன், பேராசிரியர் தீரன் போன்றவங்களாம் முயற்சி பண்ணும்போது நான் டாக்டர் ராமதாஸ் மூலமாக தேவேந்திர வேளாளர் மாவட்ட செயலாளர்களை வச்சு அந்த கூட்டணி வர விடாமல் பண்ணணும். அதே மாதிரி 98ல் வரும்போது மதிமுகவோட பாமக பெரிய இதாட்டுக்குள்ளதே நம்ம பண்ணணும். இப்போ நாம் மனப்பூர்வமாக சொல்கிறோம், அண்ணனுக்கு அரசியல் மண்ணுக்கு மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சேவை செய்த, ஜாதி மதம் கடந்து சேவை செய்த அண்ணன் மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கு முன்னோடியாக நின்ன, கன்னியாகுமரியில் சுரேஷ் பிரபுட்ட போய் என்வைரன்மெண்டல் இதை தூக்கி வீசி போட்டுக்கிட்டு காமராஜ் நினைவிடம் வர்றதுக்கு காரணமாக இருந்த அண்ணன் வைகோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வரணுன்னு தான் நம்ம நினச்சோம் ஒரு கட்டத்துக்குள்ள. அதில் அவர் திமுகவுக்குள்ள ஆப்ஷன் அவருக்கு இல்லாததுனால அவரால் பெருசாக பார்கெனிங் பண்ண முடியல. இப்போவும் திருமாவளமே டிஎம்கே ஆப்ஷனையும் வச்சுக்கிட்டு மந்திரி சபையில் இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட பேரம் பேசுகிறாரு. அதைத்தான் கூட சொல்கிறீங்க நீங்கள். காங்கிரஸ் அந்த மந்திரி சபையை உருவாக்கிக்கிட்டு, கம்யூனிஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லி மந்திரி சபையை உருவாக்கிக்கிட்டு திமுக காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷனே இல்லாமல் மதிமுக பண்ணுனா யார் என்ன பண்ணுவா? இப்போ முழுக்க உங்களுக்கு ஒரு பெருந்தன்மையாக தன்னோட இமேஜ் வளரட்டுன்னு விஜய் உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தா வில் பி ஹாப்பி. அதில் நாங்கள் மன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை. பட் என்ன கம்பல்ஷன் இருக்கு? ஸோ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி தான் பார்கெனிங் பண்ண முடியும். ஆப்ஷன் இல்லைன்னா பார்கெனிங் பண்ணிட முடியாது. அது மூப்பனார் பாடம், ராமதாஸ் பாடம், எல்லாருக்குமே பாடம் அதுதான். ஸோ நம்பர் சீட்டு அவர் வாங்கிட்டாங்க இவர் வாங்கிட்டாங்கன்னு இல்லை, இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் தான் பார்கெனிங் யாரும். இதுதான் யதார்த்த உண்மை. ராமதாஸ் அதை திறம்பட பண்ணார், மூப்பனார் அதை திறம்பட பண்ணார், வைகோ அண்ணன் அதை திறம்பட பண்ணல. அதுதான் உண்மை. நம்ம என்னைக்கும் அவருக்கு அவரோட மக்களுக்கும் மண்ணுக்கும் செய்த சேவைக்கு வைகோ அண்ணனுக்கும் துரை வைகோவுக்கும் அரசியல் ரீதியாக நன்மை செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுனால ஒன்லி ஆப்ஷன் போகும்போது டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபராட்டு போயிருது. இதுதான் 98ல் நடந்தது, 2004ல் நடந்தது. ஜெயலலிதாக்கு போட்டுட்டாங்க. அப்போ ஜெயலலிதாட்ட பேரம் பேச முடியாது. ராமதாஸ்னா ஜெயலலிதாட்ட போயிடுவார். அப்போ அவருக்கு 7+1 கேட்ட சீட்டு. புரியுதுங்களா மார்ஷல்? இதுதான் உண்மை நிலைமை.